மாப்ள வாங்க மாப்ள வாங்க உட்காருங்க. ஆர்த்தி என்னடி பாத்துட்டு இருக்க? போ மாப்ளை குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஒண்ணு உங்க வீட்ல விருந்து சாப்பிட்டு போக வரல. உங்க பொண்ணு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி தர சொல்லுங்க. நான் கிளம்புறேன். நான் எதுக்கு இங்க கண்டதுலயும் சைன் பண்ணணும்? முதல்ல என்ன டாக்குமெண்ட் இதெல்லாம்? ஆர்த்தி நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்ள என்ன மாப்ள நீங்க திடுதிப்புன்னு நீங்க பாட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பத்திரத்தை காமிச்சு அதுல ஆர்த்திய கையெழுத்து போட சொன்னீங்கன்னா எனக்கு எதுவுமே புரியலையே. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தானே நீங்க நடிப்பீங்க. நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது ஒண்ணும் உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லை. ஹலோ, ஏன் தேவையில்லாம என் குடும்பத்தெல்லாம் இழுக்கிறீங்க? ஆர்த்தி நான் உன்னை பேச வேணான்னு சொன்னேன் கொஞ்ச நேரம். மாப்ள நான் தான் கேக்குறேன், இது என்ன பத்திரம்னு கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன். உங்க பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் நடந்தது ஒரு பொய்யான கல்யாணம்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. ஜீவாவோட விருப்பம் இல்லாம நடந்த இந்த கல்யாணத்தை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீங்க அவன் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்றதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. புரியல? உங்களுக்கு நடந்தது ஒரு செட்டப் கல்யாணம்ன்றதுனால நீங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழணுன்ற கட்டாயம் கிடையாது. இனி உங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்டை நான் டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல தான் நீ சைன் பண்ணி தரணும். என்ன மாப்ள விளையாடுறீங்களா? செட்டப் கல்யாணமா? நாங்க என்ன 4 செவத்துக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாமலா தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம்? ஊரறிய உலகறிய அக்னி சாட்சியோட உங்க தம்பி என் புள்ள கழுத்துல தாலி கட்டிருக்கான். நாக்குல நரம்பே இல்லாம செட்டப் கல்யாணம் சொல்றீங்க? இவரு வானத்தைய பிடிக்காம தான் கட்டிக்கிட்டாருங்கிற உண்மைய அத்தை கிட்ட சொல்லி அவள அந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு பாத்திருக்காரு. ஆனா அது அவர் பிளான் பண்ண மாதிரி நடக்காததுனால இப்ப என்ன அந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு இதோ இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. நான் எங்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல போனேன்றது உனக்கு எப்படி தெரியும்? அது வார்த்தை தான் எங்களுக்கு சொன்னா. இல்லன்னா உங்க பிரச்சனை எங்களுக்கு எப்படிங்க மாப்ள தெரியும்? என்னமோ உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையெல்லாம் நீங்க தான் ஓடி போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல போறீங்கன்னா அவ எனக்கு போன் பண்ணி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலமான்னு ஓன்னு அழுதா. அப்படிதான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்தது. அட உங்க பிரச்சனையெல்லாம் இப்ப விடுங்க. ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு வருவீங்க, அதுல என் பிள்ளைய கையெழுத்து போட சொல்வீங்க, அவளை என்ன எதுன்னு கேட்காம அப்படியே போட்டு கொடுத்துடணுமோ? இது ஒண்ணும் நானா ரெடி பண்ணி கொண்டு வந்த டாக்குமெண்ட் கிடையாது. அப்புறம் உங்க அப்பா எங்க கிட்ட என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் தான் இந்த ஃபைல்ல இருக்கு. ஆமா, வானதி மன்னிச்சு அம்மா அவளை மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்கிட்டா உனக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு தரதா உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்பவே உங்க அப்பா சொல்லிட்டாரு. என்ன மாப்ள நீங்க பச்சை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அது ஏதோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எல்லாரையும் சமாதானப்படுத்தணுமேங்கிறதுக்காக அவங்க அப்பா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு. அந்த பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு என்னமோ பேப்பரை தூக்கிட்டு நேரா கிளம்பி வந்துடுறதா? அப்படியே வரதா இருந்தாலும் இவரு ஏமா வரணும்? எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள என்னம்மா வந்தவரை நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள உட்காருங்க. ஏங்க அவரை உபசரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதுக்கு என்ன பதில்னு கேளுங்க.
ஆர்த்திக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துறேன். உங்களை ஏமாத்தி இந்த வீட்டு மருமகளாகணும்னு நினைச்ச ஆர்த்திக்கு இந்த வீட்டுல வாழ தகுதியே கிடையாது. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி வாந்திய மட்டும் உங்க மருமகளா ஏத்துக்க. என்னப்பா இதெல்லாம்? அப்போ வானத்தை மட்டும் அந்த வீட்டை சந்தோஷமா இருந்தா போதும்ல? என்ன பத்தி உங்களுக்கு கவலையே இல்லல்லப்பா? உன்னை பத்தின நினைப்பு அவருக்கு இருந்திருந்தா அவர் ஏண்டி இப்படி எல்லாம் பேச போறாரு? நீங்க 2 பேரும் செஞ்ச தப்புனால வானத்தியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். என்னங்க நீங்க ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறீங்களா? என்னமோ எதிர்பாராத விதமா ஒரு தப்பு நடந்து போச்சு. பெரியவங்க தான் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி பொண்ணு அவ புருஷன் கூட வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். அதை விட்டுட்டு பெத்த தகப்ப மாதிரியா பேசுறீங்க நீங்க? ஹலோ, உங்க ஆர்குமெண்ட்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு தேவை இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சைன். அதை போட சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்பிடுறேன். அவ இதுக்குங்க கையெழுத்து போடணும்? போட மாட்டா. கையெழுத்து போடணுமாமே? ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அந்த வீட்டுல ஊசலாடிட்டு இருக்கு. 10ம் பத்தாததுக்கு இவ்வளவு அந்த விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு 2 பொண்ணுங்களையும் வச்சுக்கிட்டு எங்களை நடுத்தருல நிக்க சொல்றீங்களா? அந்த நிலைமையில என் பிள்ளைங்களை நான் பாக்குறதுக்காகவா இப்படி ஆசையா உங்க வீட்டுல கட்டி கொடுத்தோம்? அமுதா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நம்ம பாட்டுக்கு திருச்சியில ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என்னைக்கு இவங்க அம்மா நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு பொண்ண பாக்குறேன்னு வந்தாங்களோ, இன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையே. இந்த பழைய கதையெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப எனக்கு டைம் கிடையாது. இப்ப இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண முடியுமா இல்ல முடியாது? அராஜகமா கேட்டாலும் மிரட்டி கேட்டாலும் என்னால இதுல சைன் பண்ண முடியாது. சரியா சொன்னார். எங்க அப்பா ஏதோ சொன்னாருன்னா இப்படி உன்னை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே, இதுல சைன் பண்றதா இருந்தா மியூச்சுவலா நானும் சைன் பண்ணணும், என் புருஷனும் சைன் பண்ணணும்ல? அப்படிதானுங்க? இப்படி நீங்க வந்ததையும் இல்ல இப்படி ஒரு டாக்குமெண்ட ரெடி பண்ணதையும் முதல்ல நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா? அப்போ சொல்லல அதானே? நீங்க சொல்லிட்டு வந்திருந்தா அவரே இதுக்கு ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாரு. அதையும் மீறி நான் இதுல சைன் போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் புருஷன் வந்து என்கிட்ட கேட்கட்டும், அப்போ நான் சைன் போடுறேன். கேட்டீங்களா மாப்ள? அவ என்ன சொன்னான்னு புரிஞ்சுதா? இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட வந்து பேசுறதுக்கு உங்க அம்மாவுக்கோ இல்ல அவளுக்கு தாலி கட்டின அவ புருஷன் உங்க தம்பிக்கோ தான் உரிமை இருக்கு. அவங்க வந்து கேட்கட்டும், அதுக்கப்புறம் அவ கையெழுத்து போடுவா. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீங்க தாலி கட்டினது வானத்துக்கு. அவகிட்ட மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க அவகிட்ட என்ன வேணா கேளுங்க, எப்படி வேணா பேசுங்க. ஆனா அதை விட்டுட்டு ஆர்த்தி கிட்டையும் நீங்க அதே உரிமையை எடுத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா அது முடியாதுங்க மாப்ள. இப்ப நீங்க கிளம்புங்க மாப்ள. மாப்ள மாப்ள எல்லாம் உங்களை சொல்லுங்க. பெத்த புள்ள வாழ்க்கைய வச்சு வார்த்தைய போ. என் புருஷன் வந்து என்கிட்ட கேட்கட்டும், அப்போ நான் சைன் போடுறேன். நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கலாம், ஆனா நீங்க தாலி கட்டினது வானத்துக்கு. அவகிட்ட மட்டும்தான் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.
என்னண்ணே? என்ன திமிருடா அவங்களுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா அவங்க? யாரண்ணே சொல்ற? எல்லாம் ஆர்த்தியும் அவங்க அம்மாவையும் தான். அவங்கள எங்க நீ பார்த்த? நம்ம ஆபீஸ்க்கு ஏதாவது வந்தாங்களா? பிரச்சனை ஏதாவது பண்ணாங்களா என்ன? அவங்க வரல ஜீவா. நான் தான் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீ எதுக்குன்னு அங்க போன? இத படிச்சு பாரு ஜீவா. ஆர்த்திகிட்ட நான் சைன் வாங்கலான்னு போனா ரொம்ப டூ மச்சா பண்றாங்கடா அவங்க. இதுல சைன் பண்ண சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்றாங்க. இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம்னு நினைச்சா அந்த குடும்பம் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க. தாலின்னு ஒண்ணு கட்டினதால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியல ஜீவா. அவங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க உன்ன வர சொல்றாங்க. உன்கிட்ட பேசிட்டுதான் அவங்க இன்னொரு முடிவு எடுக்க போறதா என்கிட்ட சொல்றாங்க. முதல்ல இதை நான் உன்கிட்ட கொடுத்து விடலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு அவங்கள பார்த்து பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் நானே அவங்க வீட்டுக்கு போனேன். ஆனா இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல ஜீவா. நீ தான் போய் ஆர்த்தி கிட்ட பேசி இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும். அவ போடுற அந்த ஒரு சைன்ல தான் உன் லைஃபே அடங்கியிருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நீ சைன் வாங்க போறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறது அம்மாக்கு தெரிய வேண்டாம். நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இதை நம்ம அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். இந்த விஷயத்தை இன்னும் லேட் பண்ண வேண்டாம் ஜீவா. நீ உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்பு. ஜீவா, உன்னை கிளம்புன்னு சொன்ன. சரி. அராஜகமா கேட்டாலும் மிரட்டி கேட்டாலும் என்னால இதுல சைன் பண்ண முடியாது. இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல ஜீவா. நீ தான் போய் ஆர்த்தி கிட்ட பேசி இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும். என்னடா ரீச் ஆயிட்டியா? இன்னும் இல்லைண்ணே. சரி, போய் சேர்ந்துட்டு எனக்கு என்னன்னு அப்டேட் பண்ணு. சரிண்ணே. குடிச்சிருக்கீங்களா? உங்களை தாங்க கேக்குறேன். ஆமா,
குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அதை விடு. காலையில அண்ணன் இங்க வந்துச்சா? ஆமா, வந்தாரு. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடக்கூடாது, நீ உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்ண சொன்னாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பிடிச்சோ பிடிக்காமையோ நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு ஆயாச்சு. நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசி தீர்த்து நம்மள ஒண்ணு சேர்த்து வைப்பாருன்னு பார்த்தா அவர் நம்மள வெட்டி விடுறதுலே குறியா இருக்காருங்க. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே என்ன சுத்தமா பிடிக்கல. அந்த வெறுப்புலதான் இப்ப நம்ம 2 பேரும் சேரக்கூடாதுன்னே அவர் நினைக்கிறாரு. இப்படி அவர் என்கிட்ட கேட்டதும் கையெழுத்து போட்டு குடுக்கறதுக்காகவா இத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? எங்க அப்பா 1000 பேசுவாரு, அதுக்காக இவர் உடனே கையெழுத்து வேணும்னு வந்து நின்றுவாரா? உங்ககிட்ட கூட அத பத்தி ஒரு வார்த்தை சொல்லாம அவர் எப்படிங்க இத பத்தி என்கிட்ட வந்து பேசலாம்? இங்க வந்துட்டு போனதை பத்தி அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அதுவும் அவராலாம் ஒண்ணும் சொல்லலங்க, நான் தான் உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னேன். முன்னாடியே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவரை நீங்க இங்க வரவே விட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் நீங்க ஒத்துக்கிட்டா நான் இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்றேன்னு அவ்வளவு தைரியமா சொன்னேங்க. ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தினால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். அதுக்காக நம்ம 2 பேரும் மனசு மாதிரி ஒண்ணு சேரவே மாட்டோம்னு ஆயிடுமா என்ன? கண்டிப்பா இந்த விஷயத்துல அவரு உங்களையும் கம்பல் பண்ணிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. சரி, உங்க முடிவு என்னன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ரொம்ப யோசிச்சு உன்னை பார்க்கறதுக்காக உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஜீவா, அண்ணன் கொண்டு வந்த டாக்குமெண்ட் தான் நானும் கொண்டு வந்திருக்கேன். நான் அதில் சைன் பண்ணிட்டேன், நீயும் பண்ணிடு. உங்களுக்கு என்ன பிடிக்கலையா ஜீவா? என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு பானத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போ நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜீவா. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தயங்கிட்டு இருந்தேன். வர மாப்பிள்ள எல்லாத்தையுமே தவிர்த்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு திட்டம் போட்டு உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்க இந்த உறவை முடிக்கணும்னு வந்து நிக்கிறீங்க. உங்க கூட நான் எப்படி எல்லாம் வாழணும்னு கனவு கண்டேன் தெரியுமா? என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? என் அம்மா என் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க செஞ்ச ஒரு தப்புனால உங்க அண்ணனுக்கு என்ன, என் அம்மாவ, வானத்தைய, எங்க குடும்பத்துல யாரையுமே பிடிக்காம போயிடுச்சு. நான் உங்களை நேசிச்சதுல 10ல 1 பங்காவது நீங்க என்ன நேசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அது இல்லைன்னு தெரிஞ்சும் நான் எதுக்கு வாழணும்னே தெரியல. என்ன பண்றது? என் ஆசைகளை மனசுலயே புதைச்சிடணும், என் கனவுகளை கண்ணீராலேயே கரைச்சிடணும். அவ்வளவுதானே? விடுங்க.